ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ஏற்ற ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். பச்சைப்பயிறு வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கும், கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2லேருந்து ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிரை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு இந்த பச்சைப்பயிருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த பச்சைப்பயிருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஏர் ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கு. குழையவும் இல்லை, நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ இந்த பச்சைப்பயிறு வச்சு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் நம்ம கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிடுவோம். சீரகம் 2 சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிடுவோம். பூண்டை எண்ணெயிலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்ல எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் பெரிய சைஸ் வெங்காயனால 1 எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது குட்டி குட்டியாக இதே மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணும்போதே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகுது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடுவோம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சைப்பயிர்லேயே வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நமக்கு கிரேவிக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பச்சைப்பயிரை இந்த இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தலப்புன்னு கொதிச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா இதோட பச்சைப்பயிரை ஆட் பண்ணும்போது அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு திக்கான கிரேவியாக சூப்பராக கிடைக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட கூட சூப்பராக இருக்கும்.
இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அந்த கிரேவியை மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைப்போம். நம்ம அந்த மசாலா எல்லாம் கிரேவியோடு சேர்ந்து வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான நமக்கு பச்சைப்பயிறு கிரேவி வந்து ரெடி ஆகிருச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு இந்த இது வந்து போட்டு சாதம் போட்டு விரவி கொடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சூப்பரான பச்சைப்பயிறு கிரேவி வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா கடைசியில் கொஞ்சமாக நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்படி ஆட் பண்ணும்போது இதோட இனிப்பு டேஸ்ட்டு சேர்ந்து வரும்போது இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாகவே இருக்கும். நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு கிரேவி வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கவும் கூடவே லைக் பட்டி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.